அனைவருக்கும் வணக்கம். திறன் மாணவர்களுடைய முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை எமிஸில் பதிவு செய்து, இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் அங்கே திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேக்கிங் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எக்ஸாம் மார்க் என்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் நீங்கள் திறன் மாணவர்களை அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அசஸ்மெண்ட் பண்ணி மதிப்பெண் விவரங்களை என்டர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான். ஆனால் ஒரு 2 சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை அண்ட் ஆகஸ்ட் திறன் மாணவர்களுக்கு நீங்கள் 20 மதிப்பெண்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 20க்கு அந்த மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் செப்டம்பர் மந்த்து முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வு அப்படின்றதுனால 6-7 வகுப்புகளுக்கு முதல் பருவம் அது 60 மதிப்பெண்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த திறன் மாணவர்கள் 60க்கு எவ்வளவு மதிப்பெண் விவரங்கள் எடுத்திருக்காங்களோ அதை பதிவு பண்ணணும். 8 மற்றும் 9ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் காலாண்டு தேர்வு அப்படின்றதுனால அந்த திறன் மாணவர்கள் 100க்கு எவ்வளவு எடுத்திருக்காங்களோ அந்த மதிப்பெண் விவரங்களை இப்போ பதிவு பண்ணணும். ஆனால் ஜூலை ஆகஸ்ட் 20 மதிப்பெண், செப்டம்பர் மந்த் மட்டும் 6-7க்கு 60, 8-9க்கு 100 மதிப்பெண்களுக்கும் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். செப்டம்பர் முதல் பருவம் அண்ட் காலாண்டு தேர்வு அப்படின்றதுனால 5 பாடங்களுக்குமே கூடுதலாக அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்துக்கும் அந்த திறன் மாணவர்களை அசஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மதிப்பெண் விவரங்களை இங்கே பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி பதிவு பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை அசஸ்மெண்ட் நேம், ஃபில்டர் பை ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றதுனால 6, 7, 8 கொடுத்துருக்காங்க. உங்களது பள்ளி ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரினா கூடுதலாக 9th கொடுத்துருப்பாங்க. ஓகே, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அசஸ்மெண்ட் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நாட் அட் ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இங்கே எப்படி ஸ்டார்ட்டை நாம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8ஆம் வகுப்புக்கு எப்படி பதிவு பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வராது. நீங்க திறன்ல எந்த மாணவர்கள் எல்லாம் டேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ தமிழ், ஆங்கிலம், மேத்தமெட்டிக்ஸ் காலாண்டு தேர்வு வச்சிருப்பீங்க. ஸோ அதில் 100க்கு அந்த மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மாணவர் பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய எம்இஸ் ஐடி, அவருடைய நேம் இருக்கும். அந்த மாணவர் 100க்கு மேக்ஸில் எவ்வளோ எடுத்தாரு அப்படின்ற மதிப்பெண் விவரங்களை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் அவர் எவ்வளோ எடுத்தாரு, நெக்ஸ்ட் தமிழில் அவர் எவ்வளோ எடுத்தாரு அப்படின்றத நீங்கள் இங்கே என்டர் பண்ண பர்சன்டேஜ் இங்கே ஆட் ஆகிட்டு திறனுக்கு நேரம் எஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க தமிழ் பார்த்தீங்கன்னா அவர் 70 மட்டும் ரெட் கலரில் இருக்கும். 71க்கு மேலே கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 70 அதுக்கும் குறைவா எடுத்திருந்தாங்கன்னா ரெட் கலர்லையும், அதுக்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா கிரீன் கலர்லையும் மாறிடுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த மாணவர்கள் திறன் மாணவர்கள் 8ஆம் வகுப்புல அடுத்த திறன் மாணவர்கள் அவங்களுடைய மதிப்பெண் விவரங்களை நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஸோ மேக்ஸ் மார்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்க எவ்வளவு, நெக்ஸ்ட் தமிழ்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பதிவு பண்ண வேண்டும். திறன் மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் மார்க்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ மற்ற இடத்துல எல்லாம் பாருங்க நாட் ஸ்டார்டட் இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து 7ஆம் வகுப்புக்கு ஸோ இங்கே தெரியக்கூடிய ஸ்டார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 7ஆம் வகுப்புல திறன்ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த மாணவர்களுடைய 60 மார்க்குக்கு அந்த மாணவர்கள் இந்த 3 பாடத்தில் எடுத்த மதிப்பெண் விவரங்களை அதே மாதிரி பதிவு பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலை ஆகஸ்ட் 20 இருக்கும். ஸோ இந்த மாதம் மட்டும் 60 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் அந்த மாணவர்களுடைய மதிப்பெண் விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு அதே மாதிரி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்கள் பதிவு பண்ணணும்.
பதிவு பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணது வந்துரும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வியூ அண்ட் அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க வந்து அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாசம் என்டர் பண்ணது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வியூ அண்ட் அப்டேட்டட்ன்னு இருக்கும். மற்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்படின்ற இடத்துல வியூ அண்ட் அப்டேட்டட் வந்துருச்சுன்னு சொன்னா, ஸோ நீங்க அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்படி டவுன்லோட் ஆன ரிப்போர்ட் கார்ட நீங்க வந்து இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க வந்து இத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் ஏதாவது குறிப்பு எழுதுறதுனால எழுதிட்டு, ஸோ வகுப்பு ஆசிரியர் கையொப்பம், தலைமை ஆசிரியர் கையொப்பம், நெக்ஸ்ட் இத வந்து பேரண்ட்ட குடுத்து, பேரண்ட்ட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, கையொப்பம் வாங்கி நீங்க வந்து இத வந்து பள்ளியில வந்து வகுப்பு ஆசிரியர் வந்து பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும், திறன் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து, அதுல வகுப்பு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் கையொப்பம் விட்டு மாணவர்கள்ட்ட வழங்கி, பேரண்ட்ஸ் கையெழுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. தேங்க் யூ டீச்சர்.